மங்களபுரம். பசுமை போர்த்திய வயல்களும் பறவைகளின் சத்தமும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். ஆனால் அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பெரிய சாபம் இருந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, அந்த ஊரின் மிகப்பெரிய நிலச்சுவாசுதாரர் ராஜரத்தினம். ஊர்க்காரர்கள் அவரை பின்னால் பேராசை ராஜா என்றுதான் அழைப்பார்கள். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அளவற்று இருந்தும் ராஜரத்தினத்தின் கண்ணுக்குள் எப்போதும் பணத்தாசை தாண்டவமாடியது. ஊரில் யாரிடம் நல்ல நிலம் இருந்தாலும் அதை மிரட்டியோ ஏமாற்றியோ தன்வசமாக்கிக் கொள்வதுதான் அவனது வேலை. அவனது மாளிகை கிராமத்தின் நடுவே கம்பீரமாக நின்றது. ஆனால் அவனது இதயமோ வஞ்சகத்தால் நிறைந்திருந்தது. ஏலே கணக்கு பிள்ளை, இந்த மாசாசம் வட்டி தராதவங்களோட லிஸ்ட் எங்கடா? நாளைக்கு விடியறதுக்குள்ள அவங்க நிலம் நம்ம கைக்கு வரணும், புரியுதா? இதுதான் ராஜரத்தினத்தின் தினசரி கட்டளை. அவனுக்கு ஒரே ஒரு ஆசைதான், இந்த உலகத்திலேயே அவன்தான் மிகப்பெரிய பணக்காரனாக மாற வேண்டும். ஒருநாள் ராஜரத்தினம் தனது ஆட்களுடன் வேட்டையாடுவதற்காகவும் கிராமத்தின் எல்லையில் இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதியை தன்வசம் மாற்றுவதற்காகவும் சென்றிருந்தான். வெயில் உச்சத்தில் இருந்த நேரம். தாகம் தாங்க முடியாமல் தன் ஆட்களை தள்ளி நிற்கச் சொல்லிவிட்டு காட்டுக்குள் தனியாக நீர் தேடி நடந்தான். அப்போது மரங்களுக்கு நடுவே ஒரு விசித்திரமான பழங்காலத்து சுவர்கள் சூழ்ந்த பகுதி அவனது கண்ணில் பட்டது. அதன் நடுவே ஒரு பழைய கிணறு இருந்தது. ஆர்வம் தாங்காமல் ராஜா அந்த கிணற்றை எட்டி பார்த்தான். கிணற்றுக்குள் தண்ணீர் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான பச்சை நிற ஒளி வீசிக்கொண்டிருந்தது. திடீரென கிணற்றின் ஆழத்திலிருந்து ஒரு கணீரென்ற குரல் கேட்டது. ராஜரத்தினமே, உன் பேராசையின் கதிர்வீச்சு என்னை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. நீ தேடும் எல்லையற்ற செல்வம் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது. ராஜா பயப்படவே இல்லை. செல்வம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அவனது கண்கள் விரிந்தன. யார் நீ? எனக்கு எப்படி செல்வம் கிடைக்கும் என்று கத்தினான். கிணற்றிலிருந்து ஒரு வயதான மாய உருவம் வெளிப்பட்டது. நான் இந்த காட்டுக்கு காவல் இருக்கும் யக்ஷன். இந்த கிணறு சாதாரண கிணறு அல்ல, இது ஒரு மாய கிணறு. நீ எடை தொட்டு இந்த கிணற்றுக்குள் போடுகிறாயோ அது அடுத்த சில நொடிகளில் 100 மடங்காக மாறி மேலே வரும். ஆனால் ஒரு நிபந்தனை. ராஜரத்தினம் அவசரப்பட்டான். என்ன நிபந்தனை? சீக்கிரம் சொல். பேராசைக்கு ஒரு எல்லை உண்டு. நீ ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். மேலும் இந்த கிணற்றிலிருந்து எடுக்கும் செல்வத்தில் பாதியை இந்த கிராமத்து மக்களுக்கு நன்மையாகச் செய்ய வேண்டும். மீறினால் நீ சேர்த்த அனைத்தும் சாம்பலாகும். ராஜரத்தினம் உடனே சம்மதித்தான். ஆனால் அவனது மனதில் வேறு திட்டம் இருந்தது. அவனிடமிருந்த ஒரு தங்க மோதிரத்தை கழற்றி கிணற்று கொட்டுக்குள் வீசினான். என்ன ஆச்சரியம்! அடுத்த 5 நிமிடங்களில் கிணற்றின் உள்ளே இருந்து 100 தங்க மோதிரங்கள் தானாக மேலே வந்து தரையில் கொட்டின. ராஜாவின் முகத்தில் வெறித்தனமான சிரிப்பு எழுந்தது. அன்று இரவு ரகசியமாக அந்த தங்க மோதிரங்களை மூட்டை கட்டிக்கொண்டு மாளிகைக்கு வந்தான் ராஜா. யக்ஷன் சொன்ன நிபந்தனையை அவன் மதிக்கவே இல்லை. மக்களுக்கு கொடுப்பதாவது போவதாவது. அடுத்த நாள் அதிகாலை யாருக்கும் தெரியாமல் தனியாக காட்டுக்குச் சென்றான். முதல் முறை ஒரு தங்கக்கட்டியை போட்டான். அது 100 தங்கக்கட்டிகளாக வந்தது. 2ஆம் முறை ஒரு வைர மாலையை போட்டான். அது 100 வைர மாலைகளாக கொட்டியது. இப்போது அவனது மாளிகை தங்கங்களாலும் வைரங்களாலும் நிறைந்தது. கிராமத்து மக்கள் அவனது திடீர் மாற்றத்தைக் கண்டு வியந்தனர். ஆனால் ராஜா யாரிடமும் ஒரு பைசா கூட பகிரவில்லை. மாறாக இன்னும் பேராசை அவனை குடைந்தது. ஒரு நாளைக்கு 3 முறைதான் போட வேண்டுமா? நான் ஏன் கேட்க வேண்டும்? நான் தான் இந்த ஊரின் ராஜா, என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று ஆணவத்துடன் நினைத்தான். அந்த நாள் நள்ளிரவு நேரம். ராஜரத்தினம் ஒரு பெரிய வண்டியுடன் காட்டுக்குச் சென்றான். அவனது நோக்கம் கிணற்றிலிருக்கும் மொத்த சக்தியையும் ஒரே அடியாக தனன்வசமாக்கிக் கொள்வதுதான். கிணற்றின் அருகே நின்று கொண்டு தன்னிடமிருந்த மிகப்பெரிய தங்க குடத்தை கிணற்றுக்குள் வீசினான். அது 100 குடங்களாக வந்தது. யக்ஷன் சொன்ன 3 முறை கணக்கு இத்துடன் முடிந்தது. ஆனால் ராஜாவின் கண்கள் காசு வெறியில் சிவந்திருந்தன. இன்னும் வேண்டும், இந்த உலகமே என் காலடியில் வரவேண்டும் என்று கத்தினான். 4வது முறையாக அவனிடம் இருந்த விலைமதிப்பற்ற வைர கிரீடத்தை கிணற்றுக்குள் வீசினான். திடீரென காடே அதிரும்படி ஒரு பயங்கர சத்தம் கேட்டது. இடிமின்னல் வெட்டியது. கிணற்றிலிருந்து பச்சை நிற ஒளி மறைந்து இரத்த சிவப்பு நிறத்தில் புகை வரத் தொடங்கியது. யக்ஷன் கோபத்துடன் தோன்றி, அறிவற்ற ராஜரத்தினமே,
பேராசையினால் என் நிபந்தனையை மீறிவிட்டாய். உனக்கு கொடுத்த செல்வத்தை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை, விதிமுறையையும் மீறிவிட்டாய். இப்போது உன் பேராசைக்கான தண்டனையை பெற்றுக்கொள் என்றான். கிணற்றுக்குள்ளிருந்து 100 கிரீடங்கள் வருவதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான ஈர்ப்பு விசை உருவானது. அது ராஜரத்தினத்தை நோக்கி இழுத்தது. ராஜா பயந்து போய் பின்வாங்க முயன்றான். ஆனால் அவனது காலடியிலிருந்த தங்க மூட்டைகள் அனைத்தும் உருகி அவனது கால்களை பிணைத்துக் கொண்டன. அவன் சேர்த்த செல்வம் யாவும் அவனுக்கு விலங்காக மாறியது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, என் சொத்துக்கள் அனைத்தையும் கிராமத்துக்கே கொடுத்து விடுகிறேன் என்று கதறினான் ராஜா. ஆனால் காலம் கடந்துவிட்டது. அந்த மாயக்கிணற்றின் ஈர்ப்பு விசை அவனை கிணற்றின் ஆழத்திற்குள் இழுத்தது. ராஜரத்தினம் அலறிக்கொண்டே அந்த இருண்ட கிணற்றுக்குள் விழுந்தான். மறுநாள் காலை கிராமத்து மக்கள் காட்டுப்பகுதிக்கு வந்து பார்த்தபோது அங்கே எந்த கிணறும் இல்லை, வெறும் பாழ்நிலம் மட்டுமே இருந்தது. ஆனால் ராஜரத்தினத்தின் மாளிகையிலிருந்த அத்தனை பெட்டிகளும் திறந்து கிடந்தன. அவற்றில் தங்கம் இல்லை, அதற்கு பதிலாக வெறும் சாம்பல் மட்டுமே நிறைந்திருந்தது. ராஜரத்தினம் என்ற பேராசை பிடித்த ராஜா அந்த மாயக்கிணற்றின் ஆழத்தில் தன் பேராசையோடு என்றென்றைக்குமாக மறைந்து போனான். பேராசை பெருநஷ்டம். நம்மிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு கொடுத்து வாழாத வாழ்வு சாம்பலுக்குச் சமம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதேபோல் கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.